இப்படி இருக்கே பூமியிலே புத்துக்குழி பூமியிலே ஒவ்வொரு திசையாக சென்று ஏதாவது நமக்கு உணவு எதிர்பார்க்க வேண்டும். அதற்கு முன்னாடி நம்மளை கூட வரும் அடுத்த மூலைகளை காணும். அதே மூலைகளே
எம்மா பிலாசக்தி, என்ன சக்தி? எம்மா பிலாசக்தி, ஆதிபசக்தி. எம்மா அகிலாண்ட கோடி பிலாசக்தி, அழகி நாயகி சக்தி, நான் உனக்கு வணங்குறேம்மா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, இந்த ஆதிசக்தியை என்ன உரைத்த வணங்குறேம்மா. அம்மா தாயே, எனக்கு எப்படி அர்த்தரிச்சு? என்னது என்னது? நீ அச்சு அது இல்ல. அம்மா, நான் உனக்கு படையலுக்கு வாழைப்பழம் வந்தேன். வாழைப்பழம் வாங்கி வந்தாய்? ஏன்னா நீ அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி வெட்டி போய் அறுத்து செய்தி ஊற்றி அம்மாவுக்கு பிரசாதம் செய்யலான்னு வாழைப்பழம் எடுத்தாங்க. ஒண்ணு அந்த வாழைப்பழத்தை அடிச்சு வாயில போட்டுருந்தாங்க அம்மா. வாழைப்பழத்தை அங்கேயே வச்சு சார் எங்கம்மா வைக்கிட்டு வாழைப்பழத்தை சார் எங்க இல்லையம்மா, கற்பூரம் 2 வாங்கி வந்தேன். எங்கிட்டு 2 எலுமிச்சை வச்சுக்கிறேன். நான் குத்தி போடுறேன். எலுமிச்சப்பழம் என்பது ஒரு கனி, நோயினுடைய அனைத்தும் தீக்கும். அந்த எலுமிச்சப்பழம் எங்க இருக்கு? அம்மா, நான் 1 எலுமிச்சை 2 எலுமிச்சை 2 தான் இங்க 2 அம்மா. நான் பாய்க்குள்ள வச்சுக்கிறேன். காமி நம்பியா இல்லையம்மா, நான் ஆலயத்தூர்ல வந்து என் மேல மருந்து வந்த பேரை கனி தருவேன். நீ வந்து என் மேல ஏறணும். நீ வந்து என் மேல ஏறினாத்தான் நான் வருவாங்க வரிசையில. நான் ஒரு ஆளுக்கா கனி தருவேன். இப்போது ஒரு மீறி நான் வேண்டும். அவ்வளவுதான். நான் வேம்புடியம்மா வந்துக்கிறேன். யார் யாருக்கு உடம்பு சரியில்லையோ, யார் யாருக்கு குளிர் ஜுரமோ, யார் யாருக்கு கல்யாணம் ஆகலையோ அவங்களாம் கம்மியா 50,000 ரூபாய் எடுத்துன்னு வந்து என் உண்டியில போட்டு போங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகும். எதனா வீட்டுல 3 பொண்ணு பிறந்திருந்து கல்யாணம் பண்ண முடியலன்னா எக்ஸ்போர்ட் கம்பெனிகளுக்கு அனுப்பிச்சு வைங்க. சீக்கிரம் பொண்ணு முன்னுக்கு வந்துடும். கல்யாணம் சிம்பிளா முடிஞ்சிடும். அப்படி முடியலையா 5,000 ரூபாய்க்கு கட்சி பொண்ணு வாங்கி கொடுங்க. சீக்கிரம் ஓடி போயிடும். எல்லாம் கம்மியா பணம் எடுத்துன்னு அம்மா ஆளுக்குவாங்க. நான் தான் சூத்து காட்டி எல்லாம் நான் வந்துக்கிறேன். ஈரும் பேனும் வந்துக்குதுரா. என் பேல ஈரும் பேனும் வந்துக்குது. ஆத்தாவை பிடிக்கிட்டு வேற இடம் இல்லையா? ஏன் தாயே கீழே புடுற? ஆத்தாவை பிடிக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு கேட்டியே. இதாமா நல்லா கச்சிதமா இருக்குது. நான் வந்து லேடிஸ் சாமிடா. லேடிஸ் சாமியா? ஆமாடா. நாம மோடா இந்த கட்டிய புடிச்ச தாயே. கீழ புடுறா. கீழ புடிக்கணுமா? கீழ புடுறா. ஏய், ஊர்ல சாமி வந்தா கூடனா ஒரு பொம்பளை மேல சாமி வந்து இப்படி தான் புடிச்சேடா. ஏய், ஏய், ஏய்,
டேய் இது மாதிரி சாமி உங்க அக்கா தங்கச்சி மேல வந்து இப்படிதான் பிடிப்பியா? தாயே என் அக்கா தங்கச்சி மேல சாமி வந்தா இப்படிதான் பிடிப்பியா? எங்க பிடிச்சி கேக்குறியா? தாயே நான் கரெக்டா பிடிக்கிறதா இல்லையா தாயே? பரவாயில்ல முன்னாடி எடுத்து வந்து புடுறா. டேய் மேல புடுறா. மேல பிடிக்கிறதா தாயே? கட்ட வச்சுக்கின தாயே. டேய் முன்னர மேல புடுறா. முன்னர எப்போதுமா தாயே? ஐயோ அக்கா மழை ஏறுது தாயே. மேல ஏத்தி புடுறா. இங்க தாயே. அட பாருடா. ஏய் இந்த ஊர்ல என்ன தூக்கி வண்டி மேல கட்டிட்டு ஊரா சுத்தடிக்கிறாங்கடா. ஊரா சுத்தடிக்கிறாங்களா? சுத்தி வராங்கடா. சுத்தி வராங்க தாயே. மழை வரலனா நான் எப்படி கீழே இறங்கி பேய முடியும்? என்னத்தா டாம்பு போட்டு வண்டி மேல கட்டி வச்சா நான் எப்படி இறங்கி கீழே பேயிட்டு? மக்களே ஆத்தா வயதுக்காக தாம்பு கயிறு போட்டு மேல கட்டாத பேய முடியாது. கீழே வந்து கீழே ரோட்ல சுத்தி சுத்தி ஊரா கூழ் ஊத்தி அதுல வெங்காயத்தை போய் சளி குத்திச்சுடா. இதுக்கப்புறம் கோழி கறியும் ஆகி கடையில் போட சொல்ற ஆத்தாவுக்கு பிரியாணியே செய்ய சொல்றமா. கூட குச்சி சளி குத்திச்சு எனக்கு. கூட குச்சி சளி குத்திக்கிச்சா? ஆமாண்டா. பிரியாணியே போட சொல்றேன் தாயே. சரியா வெச்சு வெச்சு வச்சுடா பண்றாங்க. நான் வரமாட்டேன். நாஸ்தி வச்சுடா சீக்கிரமா சொல்றப்ப நான் போய் போடுவேன். வருஷத்துக்கு வருஷத்துக்கு டிராமா வைக்க சொல்றியா? வருஷத்துக்கு ஒரு டிராமா மாசம் உட்காந்து வைக்கிறோம். ஊட்டி மாசம் மாசம் 50,000 டிராமா சொல்றா. மாசம் மாசம் அப்போ நான் நல்லா சம்பாதிப்பேன். இந்த முத்தாள மத்தா எங்க இருப்பாங்க வெளியே கிளம்பி வரா மலை. என்ன செய்தாக்கி? கூழ் ஊத்துறாங்க. கூழ் ஊத்துறாங்க. நமக்கு இப்பொழுது என்ன தெரியுமா? எனக்கும் பசி அதிகமாக இருக்கின்றது. ஆமாமா. எங்க போனோம்? இந்த ஜகத்தை சுற்றி வர வேண்டும். ஒவ்வொரு திசையாக செல்ல வேண்டும். எனக்கு ஏதாவது உணவு கிடைக்கிறதை பார்க்க வேண்டும். போகலாமா? எப்படி போக வேண்டும் தெரியுமா? கிழக்கு திசை. கிடைக்கும் உணவை உள்ளே போய் கிழக்கு திசை சென்று ஆய்க்கும் இருக்கிறது உணவு கிடைக்கவில்லை. அடுத்தக இருப்பது திசை மேற்கு திசை. கிடைக்கும் உணவை உள்ளே போனேன். இரண்டு திசை சென்றோம். ஆய்க்கு ஏதும் கிடைக்கவில்லை. இருப்பதோ
3 திசை சென்றேன். 3 சென்றோம். உணவு கிடைக்கவில்லை. கிடைக்கவில்லை. இருப்பதோ ஒரு திசை. அந்த திசையில் எனக்கு உணவு கிடைக்கவில்லை என்றால் உதிரத்தை புசித்து விடுவேன். உன்னுடைய உதிரத்தை புசித்து விடுவேன். 4 திசையில உனக்கு எந்த ஒரு உணவு கிடைக்கல. என்ன சாப்பிடுறியா? உண்மையாக பார்க்கலாமா? வடக்கு திசை. வடக்கு திசையிலே ஒரு பெண் குழந்தை ஒன்று இருக்கின்றது. அந்த பெண் குழந்தை புசிக்காமல் இருந்தால் அம்மா 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 என்னை குழு கொடுக்கிறது. அம்மா என்றால் ஒரு தாய் ஒரு பிள்ளையை கொள்ளலாமா? கூடாது. அப்படி கொண்டால் அந்த தாய் இடத்திற்கு அவமானம். இந்த குழந்தைக்கு ஒரு பெயர் ஒன்று சூட்டி நாமே வளர்த்து வர வேண்டும். இந்த ஜெயத்தை சுற்றுவதா இந்த குழந்தைக்கு ஜெகன்மோகன் ஆட்சி தீரும் சிப்பாத்து வேண்டும். வளர்த்து வருகிறேன்.